கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து சில வேதாகம விடுகதைகள். கடகட மடமட, கண்டவர் வாய்ப்பிளக்க, கட்டியவர் கதிகலங்க, கண்டம் துண்டமாய் நின்றது. அது என்ன? பாபேல் கோபுரம். குழாயடி சண்டையில் குறுக்கிட மாட்டாள். குடிக்க தண்ணீர் கேட்டால் குடம் நிறைய தருவாள். குணசாலியான பெண்ணதாள் குபேர வாழ்வு பெற்றாள். அவள் யார்? ரெபேக்காள். கஷ்டப்பட்டு கட்டியவர்களும் இஷ்டப்பட்டு தட்டியவர்களும் நஷ்டப்பட்டு முட்டியவர்களும் நுழைய முடியாத கப்பல். அது என்ன? பேழை. பட்டமோ பட்டம், வானில் பறக்கும் பட்டமல்ல. அண்ணன்கள் சேர்ந்து யோசேப்புக்கு அவமானமாய் கொடுத்த பட்டம். அது என்ன? சொப்பனக்காரன். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். தீண்டாமை ஒரு பாவச் செயல். தீண்டாமை என்னும் இவ்வேண்டாமை எகிப்தியரிடம் இருந்தது. அவை எவைகள்? எபிரேயருடன் சாப்பிடுதல், மேய்ப்பர்கள். கவர்ச்சி நிறைந்த பழத்தை கடித்து ருசித்து பார்த்து கணவனுக்கு புசிக்க கொடுத்து கர்ப்ப வேதனை அடைந்தாள். அவள் யார்? ஸ்திரீயானவள். முதலாவது பிறந்தான், 31 மறைந்தான். இரண்டாவது பிறந்தான், 28 மறைந்தான். முன்னே பின்னே வரும் நாள் போல முன்னும் பின்னும் வருவார்கள். முழுமையான நாளை தருவார்கள். அவை என்ன? சாயங்காலமும் விடியற் காலையும். அண்ணன் தம்பி பாசமெல்லாம் அப்படி இப்படி இருந்தாலும் அன்போடு இணைந்தனர், அன்போடு பிரிந்தனர். அவர்கள் யார்? ஏசா, யாக்கோபு. குடம் நிறைய கூழு, குடும்ப சொத்து பாலு. அது யாருக்கு? ஏசா. தட்டினால் தட்டான், தட்டாவிட்டால் கெட்டான். தகர தப்பா தட்டுவோருக்கு தலைவனாக வாழ்ந்தான். அவன் யார்? தூபால் காயின். ரிட்டையர்ட் ஆகும் வயசில் இரட்டை பலன் கிடைக்கவே காட்டுக்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று. அது யாருக்கு? ஈசாக்குக்கு. ஏசா, யாக்கோபு. ஓட சொன்னதுனால ஓட்டம், ஓட சொல்லாமலே ஓட்டம், ஓட வேண்டியதால் ஓட்டம். அவர்கள் யார்? இதில் 3 பேர் சொல்லியிருக்கேன். 3 பேர் வரும். ஒன்று லோத்து, லோத்தோடைய மனைவி. இன்னொன்று ஆகார், அடுத்து யோசேப்பு. அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டு அனுதினமும் வாதைகளால் அல்லல்பட்டு அறியாமையின் கண்கள் திறக்கப்பட்டு அவளை அனுப்பிவிட கட்டளையிட்டு. அவன் யார்? யாரை? பார்வோன் சாராயை. மேலே பாரு, கீழே பாரு, நாலா பக்கமும் பாரு, கூட்டிப்பாரு, பெருக்கிப்பாரு, பூமியின் மணலை எண்ணிப்பாரு, நடந்து பாரு, ஓடிப்பாரு, வேண்டியதெல்லாம் எடுத்துப்பாரு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ரக்கை முளைத்த குஞ்சு கூட்டிலே தங்காதாம். ரக்கை முளைத்து கண்டால் வீட்டை விட்டு போனாளாம். தீட்டை தலையில் சுமந்தாளாம். அவள் யார்? தீனாள். புதுசு கண்ணா புதுசு, இலசுக்கு கிடைச்ச புதுசு. அது என்ன? யாருக்கு? பலவர்ண அங்கி யோசேப்புக்கு. தார தாரையா கண்ணீர் தரையில் விழுந்தோட தாங்க முடியாத பாசத்தை டமாரன உடைச்சான். அவன் யார்? யோசேப்பு. உறவு 2 இணைந்தது, உருக்க மதில் பிணைந்தது, கழுத்தை கட்டி அழுதது, மரணத்தை எதிர்கொள்ள துணிந்தது. அவர்கள் யார்? யோசேப்பு, யாக்கோபு.
அடிதடி கலாட்டா அத்துமீறி போச்சு. குடிக்கூத்து கும்மாளம் கூடிக்கிட்டே போச்சு. விடிய விடிய பாவம் கொடியதா போச்சு. விடிவு தேடாம மனம் கல்லா போச்சு. முடிவு ஓடி வந்ததால அழிந்தே போச்சு. அவர்கள் யார்? சோதோம் குமாரா மக்கள். ஆஹா, ஓஹோ, சூப்பர் அப்படின்னு ஆண்டவர் பார்த்து வியந்தாராம். ஆனால் ஏனோ நல்லதில்லை அப்படின்ட்டு ஆரம்பத்திலே சரி செஞ்சாராம். அது என்ன? மனிதன் தனிமையாக இருப்பது. அடைக்கப்பட்ட கற்பமெல்லாம் அற்புதமாக திறந்தன. ஆபிரகாமுடைய ஜெபத்தினால ஆசீர்வாதங்கள் பிறந்தன. அது யாருக்கு? அபிமெலேக்கின் வீட்டாருக்கு. சந்தைக்கு போன அண்ணே 50 பழம் கேட்டான். ஒன்றுக்கு 5 பார்த்து 4 10 தொட்டான். ஆரஞ்சை எடுத்து 4 5 பிரித்தான். 10 வேளை பேசி கிடைக்காம திரும்பினான். அவன் யாரு? என்ன? ஆபிரகாம் நீதிமான்களுக்கான வேண்டுதல். உலகத்தின் ஜோடிகள் உயிரோடு காத்திட்டான். பல மாத பயணம் செஞ்சு பத்திரமா தங்கிட்டான். அது என்ன? எங்கே? பேழை அரராத் மலை. கண்ணாயிரம் என்று பேர் இருக்கும், கண் தெரியாமல் போயிருக்கும். கோடீஸ்வரன்னு பேர் இருக்கும், பிச்சை தட்டு கையில் இருக்கும். பெயரை மாற்ற விரும்புவோரே, ஆண்டவர் பெயர் மாற்றிய ஆதியாகம ஆட்களே அறிவீரோ? அவர்கள் யார்? ஆபிராம் ஆபிரகாம், சாராய் சாராள், யாக்கோபு இஸ்ரவேல். எங்கள் வீட்டு தோட்டத்தில் எக்கச்சக்க மரம் இருக்குது. அதன் நடுவில் உயிர் இருக்குது. அது என்ன? ஜீவ விருட்சகம். தலையின் கீழே கல் இருக்கும், தலைக்கு மேலே தில் இருக்கும். கண்ணை திறந்தா இடம் இருக்கும், கல்லை வைத்தால் இடம் மாறும். அது எந்த இடம்? லூஸ் என்ற பெத்தேல். பொத்தி பொத்தி வளர்த்தாரு, தத்தம் செய்ய போனாரு, கத்திய வெளியே எடுத்தாரு, குத்த கையை ஓங்கினாரு, சத்தம் கேட்டு பார்த்தாரு, சத்தியம் வாங்கி வந்தாரு. அவர் யாரு? ஆபிரகாம். வானத்திலே திருவிழா, வர்ணஜால பெருவிழா, வளைந்து ஜொலிக்கும் தனிவிழா, பயத்தை போக்கும் பொதுவிழா. அது என்ன? எதற்கு அடையாளம்? வில் உடன்படிக்கைக்கு அடையாளம். அவனிடம் ஒரு மூட்டை, மூட்டைக்குள் தானிய வேட்டை, தானியத்திற்குள் பண முடிப்பு, பணத்திற்கு மேலே பாத்திரம். பாத்திரத்தையோ அவன் எடுக்கவில்லை. அவன் யார்? பென்யமீன். வேலையை விட்டு ஓடி வர, மாமா என்னை விரட்டி வர, மனைவி உருவங்களை திருடி வர, பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர. நாங்கள் யார்? யாக்கோபு, லாபான், ராகேல். கெடுவான் கேடு நினைப்பான். கேடு செய்தவர்கள் விழுந்தார்கள். கேட்டை மன்னிக்க கேட்டார்கள். அடிமைகள் என சொன்னார்கள். அவர்கள் யார்? யோசேப்பின் சகோதரர்கள். ஆபிரகாமும் சாராளும் அங்கே உண்டு. ஈசாக்கும் ரெபெக்காலும் உடன் உண்டு. யாக்கோபுக்கும் கொஞ்சம் இடம் உண்டு. நிம்மதியான நித்திரை நித்தம் நித்தம் உண்டு. அது எங்க? மக்பேலா குகை. சொப்பனம் 2ஆம், அர்த்தமோ 1ஆம். ஆண்டு 7 கொண்டாட்டம், ஆண்டு 7 திண்டாட்டம். அது எங்கே? எகிப்தில். கூண்டுக்குள் சிக்கிய கிளிகள் போல மாட்டிக்கொண்டனர் இருவர். ஒருவன் தலை மேலே, மற்றவன் தலை கீழே. அவர்கள் யார்? பானபாத்திரக்காரர், சியம்பாகிகளின் தலைவன். தேங்காய் சரட்டையா? இல்லை. தென்னை மட்டையா? சந்தனக்கட்டையா? இல்லை. செருப்பு பட்டையா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். யார் யாரிடம்? ஆபிராம் சோதோமின் ராஜாவிடம். லப்டப் பையிலே சித்திர பேய்கள் சூத்திரங்கள் போடுது. அது என்ன?
மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள். குற்றம் பார்க்கில் சுற்றமில்லை, குற்றம் கூடி போகவே முற்றத்தில் குறட்டை விட்டது. அது என்ன? பாவம். போராட்டமாம் போராட்டம், நல்லதொரு போராட்டம். போராட்டத்தை போராடி பேர் பெற்ற மனிதர். அவர் யார்? இஸ்ரவேல் என்னப்பட்ட யாக்கோபு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அழகை கண்டு வியந்தார்கள், அதனால் இவர்கள் பிறந்தார்கள். யாருக்கு யார்? தேவகுமாரருக்கும் மனுஷகுமாரதிகளுக்கும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள். கடவுளுக்கு வந்தது வருத்தமாம், கண்களில் இருந்தது கிருபையாம். வருத்தம் அழிவை தந்ததாம், கிருபை அவனை காத்ததாம். அவன் யார்? நோவா. பார்ப்பவரை பார்த்தேன், அதனால் பெயர் ஒன்றை கொடுத்தேன். நான் யார்? அது என்ன? ஆகார். நீர் என்னை காண்கின்ற தேவன். குடுகுடு பாட்டி குனிந்து விழுந்து சிரித்தாள். நிமிர்ந்து மேலே பார்க்க கையிலே ஓர் தங்கக்கட்டி. அவள் யார்? சாராள். கர்த்தரின் சுதந்திரம் கையினில் கிடைக்க கண்ட மட்டும் கதறி அழுதாள். தந்தாள் உயிரோடு, இல்லையேல் மண்ணோடு என சபதமிட்டாள். அவள் யார்? ராகேல். ஒருவரை ஒருவர் முட்ட, ஒருவன் கையை நீட்ட, இன்னொருவன் தலையை காட்ட. அவர்கள் யார்? பாரே சேரா. அடர்ந்த மண்மேட்டிலே அழுகுரல் ஒன்று கேட்குது. அம்மா எட்டி பார்க்குது, அருகே தண்ணீர் தெரியுது. அது எங்கே? யார்? பெயர்சேபா வனாந்தரம். ஆகார். வருடத்தின் நாட்கள் போல வருடங்கள் முழுவதும் நடந்து வரலாறு முடிவு இன்றி வானில் பறந்து போனான். அவன் யார்? ஏனோக்கு. நானா நீயா போட்டி, நாசமான புத்தி. அது அண்ணன் முதுகில் ஏற, தம்பி தலை கீழே. அவர்கள் யார்? காயின் ஆபேல். முன்னே உடலோட, பின்னே தலை திரும்ப, மேலே ஆவி பறக்க, அங்கேதானே நிற்க. அவள் யார்? லோத்தின் மனைவி. அப்பா அம்மா இல்லை, அதனால் என்ன கவலை? ஆண்டவர் பக்கம் இல்லை இருக்க, ஆபிரகாம் பாகம் கொடுக்க, ஆசாரிய பணி செய்ய. அவர் யார்? மெல்கிசேதேக்கு. ஆயுசு 100 என்று ஆனந்தத்தால் வாயை திறந்து ஆர்ப்பரித்து கத்தினாலும் ஆண்டவர் தந்த ஆவியிலே ஆயுசுக்கு அளவு உண்டு. அது எவ்வளவு? 120 வருடங்கள். குழிக்குள் போட்ட வெள்ளி காசுகள் அந்நிய நாட்டிற்கு பயணமாகி சிறையில் சிதறி சிங்காசனமானது. அவன் யார்? யோசேப்பு. நான் பாதி, அவர் பாதி, நாங்கள் இருவரும் பாதி பாதி. நல்ல செய்தி கெட்ட செய்தி அறிந்து கொண்டோம், அன்று மீறி, அதனால் இன்று நீங்கள் விதி. நாங்கள் யார்? ஆதாம் ஏவாள். உயிருக்கு பயந்து ஓடி அடைக்கல பட்டணம் தேடி உப்பு தூணாய் மாறி நின்ற பொண்ணு. யார் அது? லோத்தின் மனைவி. விடாமல் விரட்டிவிடும், தொடாமல் துரத்திவிடும். வீட்டின் வாசற்படியில் நித்தமும் படுத்திருக்கும். அது எது? பாவம். முதலாவது இருப்பான், மூலவனைச் சொல்வான், முப்பெரும் தந்தையாரின் முழு வரலாறும் கூறுவான். 50 கிளைகள் கொண்டவன், ஐயங்களை தீர்ப்பவன். அது என்ன? ஆதியாகமம் 1 முதல் 50 அதிகாரங்கள். பூமி தேவதை கண் திறக்க பூலோக மனிதன் தண்ணீரில் கரைந்தான். அது என்ன? ஜல பிரளயம். குறைட்டை விட்டு தூங்கிய மனிதர் குதித்து எழுந்தனர். படுக்கையை விட்டு குழப்பம் பல மண்டையில் கண்டு குறிகாரரை நாடி தேடி போயினர். அவர்கள் யார்? பார்வோன் நேபுகாத் நேச்சார்.
அடர்ந்த மண்மேட்டிலே அழுகுரல் ஒன்று கேட்குது. அம்மா எட்டி பார்க்குது. அருகே தண்ணீர் தெரியுது. அது எங்கே, யார்? பெயர்சேபா வனாந்தரத்தில் ஆகார். வருடத்தின் நாட்கள் போல வருடங்கள் முழுவதும் நடந்து வரலாறு முடிவு இன்றி வானில் பறந்து போனான். அவன் யார்? ஏனோக்கு. 7 வருஷமாய் இளைத்து களைத்து உழைத்தான். இருதயத்துக்கு ஏற்றவளை இணையாக கொண்டான். அவன் யார்? யாக்கோபு. பல நாள் கள்வன் ஒரு நாள் பிடிபடுவான். கள்வன் இல்லாத இவன் கள்வனாக பிடிக்கப்பட்டான். அவன் யார்? பென்யமீன். வேட்டையோ வேட்டை, கொள்ளை வேட்டை. சந்தனக்கட்ட வீரப்பன் அல்ல, சண்டை போட்ட சதாம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் நின்ற பலத்த ஒரு வேட்டைக்காரன். அவன் யார்? நிம்ரோத். அண்ணன் தம்பி 2 பேர். மூத்தவன் காட்டில் இருப்பான், இளையவன் வீட்டில் இருப்பான். பிந்தியவன் ஏமாற்ற, முந்தியவன் ஏமாறுவான். அவர்கள் யார்? ஏசா, யாக்கோபு. ஒரே கூட்டில் உலகத்தின் ஜோடிகள் ஒன்று சேர்ந்து விளையாடின. அது எங்கே? நோவாவின் பேழையில். ஒரு மரமாம், அந்த மரத்துக்கு 12 கிளையாம். அதில் ஒன்று உடைந்து போனதாம். உடைந்த அந்த கிளையின் கீழே அந்த மரம் தஞ்சம் புகுந்ததாம். அது யார்? யாக்கோபு. அழகு இருக்கும் இடத்திலே ஆபத்தும் இருக்குமாம். அழகான மனைவியாள் ஆபத்து என பயந்து சென்ற இடமெங்கும் அவளை சகோதரி என்றான். அவன் யார்? ஆபிரகாம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த கேள்விகள் நான் ஒரு புத்தகத்தில் படித்தது. இவை எனக்கு மிகவும் பிடித்திருந்தன. எனவே உங்களுடன் பகிர்ந்துள்ளேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.